ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? நாங்க திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல்ல இருந்து வரீங்க. மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்கண்ணே? 3 உருப்படி வாங்கிருக்கோம். 3 உருப்படி வாங்கிருக்கீங்க. ஒரு ஆடு 2 குட்டி வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆடு பல்லு எப்படிண்ணே? பல்லு 2 பல்லு. பல்லு 2 பல்லு. எல்லாம் ஆடு தானே? 2 மாதிரி என்ன மாதிரிண்ணே? ஏன்னா 2 மாதிரி என்ன மாதிரி? சின்ன குட்டி 2 குட்டி என்ன குட்டி? ஒரு கிடா ஒண்ணு பொட்டை. ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. ஆடின்னு ஒரு 3 மாசம் குட்டியா இருக்கும் அப்படிதானே? ஆமா. 3 மாசம் ஆடு வெட்டிருக்கு வாய்ப்பு இருக்கானே? இருக்குண்ணா. இது வாய்ப்பு இருக்கு அப்படிதானே? அங்க இருந்து எதனால இங்க வந்து வாங்குறீங்க? என்ன காரணம்ண்ணே? வளர்ப்புக்கு தானே. வளர்ப்புக்கு தானே? விவசாயி தான். விவசாயி தான். நீங்க வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்கண்ணே? இருக்கு ஒரு 10 உருப்படி இருக்கு. 10 ரூபாய். கொடி எடுத்து வச்சிருக்கீங்களோ? இதே ஆடு தான் வச்சிருக்கோம். இதே ஆடு தான். இங்க இருந்து வாங்கிட்டு போன ஆடு தானே? இப்போ 1 வருஷம் இருக்கு வாங்கிட்டு போனோம். 1 வருஷம் இருக்கும். நல்லா வளருதானே அந்த ஏரியா? உங்க ஏரியா போனா நல்லா வளருது. நல்லா வளருது. நல்லா லாபம் ரேட் ஜாஸ்தியா போகுது. ஜாஸ்தி அங்க ரேட் போகுது அப்படிதானே? இது என்ன விலை சொன்னாலும் என்ன விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? இது 40 ரூபா சொன்னாங்க. 40 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 35. 35. விலை கூடுதல் நினைக்கலாம், கம்மி நினைக்கல. இந்த வாரம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். குட்டி வரத்துல எப்படி இருக்கு இந்த வாரம்? எல்லாமே ஜாஸ்தி ரேட்டு. ஜாஸ்தி ரேட் தான். குட்டி வரத்து வந்திருக்கா? நிறைய வந்திருக்கா? அதிகமா இருக்கு. சரி, நான் அங்க இருந்து வரமே தரமான ஆடு, தரமான குட்டி. எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணே? திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டம் இருந்து வாரீங்க. மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்கண்ணே? மொத்தம் 20 உருப்படி. 20 உருப்படி வாங்கிருக்கீங்க. இது ரெட்ட முதல்ல அந்த ஆடு ஜம்முன்னு வாங்கிருக்காங்க. ஒரு குட்டி தான் இருக்குண்ணா. குட்டி ஒரு குட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு குட்டி கொடுத்துட்டாங்க. ஆனா ஆடு ஜம்முன்னு இருக்குண்ணா. நல்லா நறுக்குன்னு ஆடு. ஆடு பல்லு எப்படி? பல்லு சேர்ந்துட்டு. மரி என்ன மரிண்ணே? மாதிரி கிடா மாதிரிண்ணா. மரி கிடா மாதிரி. ஆடின்னு எவ்வளவு நாள் இருக்குண்ணே? ஆடு 2 மாசம் இருக்குண்ணா. 2 மாசம் ஆடு 2 மாசம் இருக்கும். சரி, 50 நாள் இருக்கும். திருச்சில இருந்து இங்க வந்து ஆடு வாங்க காரணம் என்ன காரணம்? தரமான ஆடு தான். தரமான ஆடு. இதுக்கு முன்னாடி ஆடுங்க வந்து வாங்கிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் வரும்னா அங்க இருந்து அப் அண்ட் டவுன்? 300 கிலோமீட்டர். அவ்வளவு தாண்டி நீங்க வந்து ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆனா இந்த கொடி ஆடு வாங்கினா நல்ல லாபங்கள் இருக்கு. வீட்டுல எத்தனை குட்டி கிடக்குண்ணே? வீட்டுல இல்லண்ணா. வீட்டுல வந்து சிறாடு தான் இருக்கு. இப்பதான் வாங்கிட்டு போறீங்க. யாரும் சொல்லி வாங்குறீங்களா இல்ல நீங்க வீடியோ பார்த்து வாங்குறீங்க? வீடியோ பார்த்துட்டு இந்த குட்டி வளர்ப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை வந்து 1 மாசம் பார்த்துட்டு வாங்கிட்டு போறீங்க. என்ன விலை சொன்னாங்கண்ணே? 35 ரூபா சொன்னாங்க. 35 ரூபா சொன்னாங்க. ஒரு குட்டியும் ஒரு ஆடையும். கடைசியில எவ்வளவு ஃபைனல் முடிச்சீங்கண்ணே? 23. 23. அடிச்சு குறைஞ்சு பேசி அதுக்கு மேல குறைக்க முடியலையா? குறைக்க முடியல. என்ன கணக்குல 23 வாங்கிருக்கீங்க? 23 வாங்கிருக்கீங்களா? என்ன மதிப்பு? ஆடை எவ்வளவு போட்டீங்க? குட்டி எவ்வளவு நினைச்சீங்க? ஆடு 17 ரூபா வரும்ண்ணா. 17 ரூபா வரும். மீதிண்ணா. குட்டி மீதி. அப்படி அந்த கணக்குல வாங்கிருக்கீங்க. ஆனா முதல்ல எடுத்துடலாம் அப்படித்தானே? முதல்ல எடுத்துடலாம் ஜம்முன்னு. சரி, ஓகே. கிடா குட்டி விற்கிறா 5 ரூபாய். என்னன்னா 15 ரூபாய் விற்கும். ஒரு 3 மாசம் கழிச்சுனா நல்ல தரமான குட்டினா நல்ல காலுக்கு நம்ம ஜம்மு போட்டுக்கணும். கால் எடுக்க பத்திலானே ஆட்டுக்கு போட்டுக்கலானே. சரி, ஓகேண்ணா. ஓகே. சூப்பர். 2 குட்டி ஆடு வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க அருங்குளத்துல இருந்து வரீங்க. 2 மாதிரி என்ன மாதிரிண்ணே? இது கிடா மாதிரி, இது பொம்மரி. 2 கிடா மாதிரி பொம்மரி. ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி. ஆடு வந்து கரும்போரா இருக்கு. குட்டி வந்து புளியம்போரா இருக்குண்ணே. ஆமா, அது கிடா அப்படி விழுந்து தாலி. ஓகே. ஆடு பல்லு எப்படி இருக்கு? பல்லு நல்லா இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. என்ன விலை சொன்னாவா? என்ன விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 25 ரூபா சொன்னாங்க. 22 வாங்கிருக்கோம். 22. நீங்க பார்த்தோன்னே எவ்வளவு மதிச்சீங்க? நாங்க மதிச்சு 20 ரூபாய்க்கு மதிச்சோம். 20 ரூபாய்க்கு மதிச்சு. ஆமா. கூட 2000 கொடுத்து வாங்கிட்டு போறீங்க. வளர்ப்பு தான் போகுது. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 2 ஆடு கிடக்கு. வீட்டுல 2 ஆடு கிடக்கு. ஆமா. கிருமி மருந்து தடுப்பூசி இது மாதிரி போடுவீங்களா? ஆமா, போடும். எத்தனை மாசம் இருக்க கிருமி மருந்து கொடுப்பீங்க? 3 மாசத்துக்கு. 3 மாசம் இருக்க. தடுப்பூசி எத்தனை மாசம் இருக்கு? தடுப்பூசி 6 மாசத்துக்கு. 6 மாசம் கரெக்டா போட்டுருங்க. எதனால அது போடணும்னு? அது இந்த நோயை வந்து எதிர்ப்பு சக்திக்காக போடுறது. நோய் வந்து நோய் வந்து எது உங்களுக்கு இழப்புகள் வந்திருக்கா? அது சின்ன குட்டியில வந்திருக்கு. இளம் குட்டியை வாங்கிட்டு போனோம் இல்லையா? அதுல போடாதனால வந்துச்சு. போடாதனால வந்து அதனால இப்ப கரெக்டா போட்டுருக்கீங்க. போட்டுரும். சரி, சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை பரவாயில்ல, நல்லா சூட்டா தான் இருக்கு. ஆடு வரத்து எப்படி இருக்கு? ஆடு வரத்து நல்லா அதிகம் தான். நல்லா இருந்தா ஆடு அண்ணா சூப்பர். 2 குட்டி ஆடு, தரமான ஆடு, நல்ல இளம் ஆடு. இளம் பொருள் அப்படிதானே? இளம் பொருள். 2 மாதிரி என்ன மாதிரிண்ணே? ஒரு பொட்டை மாதிரி கிடா மாதிரி. ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி. ஆடு இனி கரெக்டா எத்தனை நாள் இருக்கணும்? ஆடு இனி கரெக்டா 17 நாள் ஆகுது. 17 நாள் ஆகுது. சரி, ஓகே. ஆடு என்ன விலை சொல்லுவீங்கண்ணே? ஆடு வந்து ஒரு 14 ரூபா சொல்லுதுண்ணே. 14 ரூபா சொல்லுது. எவ்வளவு ஃபைனல் விடுவீங்கண்ணே? ஒரு 13 ரூபா விட்டுறலாம். நீங்க சம்சாரியா வியாபாரியானே? நான் சம்சாரி தானே. சம்சாரி தானே. ஒரு சம்சாரி 13 ரூபாய் இந்த ஆடு வாங்கிட்டு போனா அவங்க எப்படி இதுல முதல்ல எடுக்க முடியும்? இதுல ஒரு 6 மாசம் வளர்த்தா குட்டி விக்கும்ண்ணே. குட்டி விக்கும். ஒரு பொன்மரியும் ஒரு கிடாமரியும் கண்டிப்பா விக்கும்ண்ணே. கண்டிப்பா விக்கும். ஒரு 6 மாசம். 6 மாசத்துல முதல்ல மிச்சம் தானே. 6 மாசத்துல முதல்ல எடுத்துடலாம். முதல் கண்டிப்பா எடுத்துடலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து ஆடு மிச்சம் தான். ஆடு மிச்சம். ஆடு பலனாயிரம். பல்லனாயிரம். ஆமா. ஆடு சென்னையாயிரும்லானே? ஆடு சென்னையாயிரும். சரி, ஓகேண்ணே. ஓகேண்ணே. வாங்கிருக்கீங்க மொத்தம் 4 உருப்படி வாங்கி. 4 உருப்படி வாங்கிருக்கீங்க. எல்லாம் வந்து கறிக்கு தான் போகுது. எல்லாம் கறிக்கு தான். நம்ம கடைக்கு தான் போகுது. கடைக்கு தான் போகுது. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 4 சேர்த்து 50,000 ரூபாய்க்கு வாங்கி. 50,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 4 50,000 என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க? என்ன உயிரிடையா இல்ல எப்படி என்ன? அது கறி எடை போட்டு தானே கணக்கு பண்ணி வாங்குறோம். நம்ம உயிரிடை வச்சு வாங்க முடியாது. இங்க எடை போட்டுலாம் வாங்க மாட்டோம். எல்லாமே மதிச்சு இத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லி வாங்கிருக்கோம். மதிச்சு வாங்கிருக்கீங்க. ஆமா. இப்ப நமக்கு கணக்கு பாத்தீங்கன்னா கிலோ வந்து 1000 ரூபாய்க்கு மேல இங்கேயே கறி எடைக்கு உழுது. அப்படி உழுதுனே. ஆமா.
கறியடை வந்து அந்த அளவு தான் உங்களுக்கு லாபம் எப்படி கிடைக்கும்? லாபம் வந்து நம்ம கடை வந்து 900 ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருக்கோம். எல்லா கடைகளும் 1000 ரூபாய் ஆயிட்டு. 1000 ரூபாய் நல்ல கறி கொடுக்கக்கூடிய கடைகள்னு பாத்தீங்கன்னா நல்ல தூய்மையான மட்டன் நல்ல கிடா கறி கொடுக்கணும்னா 1000 ரூபாய் இன்னைக்கு எல்லா கடையிலும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கஸ்டமருக்காண்டி 900 ரூபாய் போட்டுக்கிட்டு இருக்கோம். 900 ரூபாய் போட்டுட்டு இருக்கீங்க. சரி ஓகே. உங்க கடையில என்னென்ன குட்டிகள் வெட்டுவீங்க? கன்னி வெட்டுவீங்களா இல்ல கொடியாடு மேக்ஸிமம் வெட்டுறோம். பல்லாடுகள் நல்ல ஆடா பார்த்து நல்ல கறி அழுத்தமா இருக்கக்கூடியது நல்ல கறி தெளிவா இருக்கக்கூடிய ஆடுகள் மட்டும் வெட்டிட்டு இருக்கோம். சரி ஓகே. நாட்டு குட்டிகள் தான் எப்படி பார்த்தாலும் கொடியாடு கன்னி ஆடு நீங்க இந்த மாதிரி பல்லாடு எது வெட்டணும் நாட்டு குட்டிகள் தான். மத்த குட்டிகள் வெட்ட மாட்டாங்க. மத்த குட்டிகள் வரவே வராது. பார்க்கவும் மாட்டோம். நம்ம அங்க போக மாட்டோம். உயிரிடங்கிற பேச்சு நம்ம கடையில கிடையாது. நாங்களே மதிச்சு சொந்தமா நம்ம கடையில உள்ள அண்ணன் இருக்காப்புல ஒரு சொல்ற இடையை கனெக்ட் பண்ணி வியாபாரிகள்ட்ட பேசுவோம். ஒரு சில வாரங்கள் விலை குறைச்சு கிடைக்கும். ஒரு சில வாரங்கள்ல டிமாண்டா இருக்கு. இருந்தாலும் கஸ்டமர் கறி கொடுக்கணுங்க. எந்த இருந்து வரீங்க ஐயா? தாளையத்துல இருந்து வரீங்க. மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? 20 குட்டி. எல்லாம் ஒரிஜினல் கொடியாடு ஜம்மு வாங்கி கிடாமரியா பொம்மரியா எல்லாமே பூரா பொம்மரி தான். ஆடுக்காண்டி வாங்கி போய் ஆடாக்க போறீங்க எல்லாத்தையும்? எல்லாம் ஆடாக்க போறீங்கன்னா என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? எவ்வளவு? 4500 வாங்கிட்டு போறீங்க. ஒரே ஆள்கிட்ட மொத்தம் வாங்கிட்டீங்களோ? மொத்தம் வாங்கிட்டீங்கன்னா வீட்டுல குட்டி கிடக்கா? அப்படி வீட்டுல குட்டி கிடக்கு. எல்லாம் கொடியாடு தான் கிடக்குறேன். கொடியாடு தான் நல்ல லாபம் இருக்குமா? நல்ல லாபம் இருக்கும். சரிங்க. கரும்பூர்ல சூப்பர் ஆடு வாங்கிருக்கீங்க. ஆடு பல்லு எப்படிங்க? பல்லு சுமார் தான். பல்லு சுமாரா தான் இருக்கு. இளஞ்சனா இருக்குமோ? ஆமா. எத்தனை மாசம் சனையா இருக்குங்க? சேனை வந்து 4 மாசம். 4 மாசம் சனை இருக்கும். என்ன வேலை சொன்னாலும் என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 12 ரூபா சொன்னாங்க. 12 ரூபா சொன்னாங்க. 10 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. சரி ஓகேங்க. நல்ல புளியம்பு இருக்குட்டா. காய் அடிச்சதா காய் அடிக்காதான்? காய் அடிச்சதான். விலையில எப்படி சொல்லுவீங்க? 10 ரூபா சொன்னா. 10 ரூபா சொல்லி எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? 8 ரூபா கேள்வி விலையா இருக்கு. இன்னும் எவ்வளவு? 7 ரூபாய் கேட்காங்க. ஃபைனல் எவ்வளவு விடுவீங்க? 8 ரூபா கொடுக்க முடியும். அது குறைச்சா கொடுக்க முடியாது. சரிங்க. ஆனா 2 மாதிரி ஆடு அப்படிதானே? 2 மாதிரி ஆடு. 2 மாதிரி என்ன மாதிரிண்ணே? 2 கிடாமரி. ஆடு எத்தனை பல்லு ஆடுனே? 6 பல்லு ஆடு. ஒரு செட் ஆடு எவ்வளவு சொல்லுவீங்க? விலை சொல்லுங்க. 35 சொல்லுங்க. என்ன ஃபைனலா விடுவீங்க? 32 கொடுத்துடலாம். சரி ஆடு இளஞ்சனா இருக்க வாய்ப்பு இருக்கானே? ஆடு இப்பதான் வெட்டி இருக்கு அப்படிதானே? கன்ஃபார்ம் வெட்டி இருக்கு. ஓகேண்ணே. இந்த வாரம் எவ்வளவு வரைக்கும் வர கேட்காங்கண்ணே? 30 ரூபாய் கேள்வி இருக்கு. கூட 2 ரூபா தான் கொடுத்துருவீங்க. சரி ஓகேண்ணே. நாங்க கலைஞர் குளத்துல வந்திருக்கோம். மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? 3 என்ன வாங்கிருக்கீங்க? 3 கிடாமரியா பொம்மரியானே? 3 கிடாமரி. 3 கிடாமரி. ஆமா. காய் அடிச்சதா காய் அடிக்காதானே? காய் அடிக்காது. வளர்ப்புக்காண்டி போகுது அப்படிதானே? வளர்ப்புக்காண்டி போகுது. எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? ஒரு 4-5 மாசம் வளர்ப்போம். 4-5 மாசம் வளர்ப்பீங்க. எப்போதுமே 5 மாசம் வளர்ப்பீங்களோ? இல்ல கோயில் தேவைப்பட்டா வெட்டிக்குவோம். எல்லாம் விட்டுருவோம். இப்போ கோயில் தேவைப்பட்டா கொடுத்துருவீங்க இல்லன்னா இது பண்ணிருங்க அப்படிதானே? போனது காய் அடிப்பீங்களா? காய் அடிக்க மாட்டீங்களா? அது அடிக்கல. காயெல்லாம் அடிக்க மாட்டீங்க. சரி என்ன இறலாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? நாங்க அவத்திக்கோள புல்லு. ஓ சரி ஓகே. இல்ல நல்லா எல்லாமே ஒரு போல உள்ள குட்டியா பார்த்து வைக்கிறீங்களா? ஆமா. இது நல்லா வளருமாண்ணே? நல்லா வளரும். இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? இது எப்படியும் ஒரு 4 மாசம் குட்டி. 4 மாசம் குட்டியா இருக்கும். 4 மாசம் குட்டி வாங்குறது நல்லதா? 2 மாசம் குட்டி வாங்குறது நல்லதானே? 4 மாசம் குட்டி தான் நல்லதுண்ணே. டக்குன்னு வளரும். வரும். என்ன விலை சொன்னா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? இது அவங்க 1 8 9 சொன்னாங்க. நீங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 7 முடிச்சிருக்கோம். 7 அடிச்சு பேசினே. ஆமா 7 நீ மதிச்சது எவ்வளவு? அந்த குட்டியை பார்த்த உடனே எவ்வளவு மதிச்சு? ஒரு 6க்கு மதிச்சோம். அதுக்கு 6க்கு மதிச்சு. ஆமா. கூட 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரி ஓகே. நல்லது. அருமையான மரி ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க. கிடாமரியா பொம்மரியானே? கிடாய் குட்டி அப்படிதானே? சரி ஓகே. என்ன விலை சொன்னா என்ன விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 2500 சொன்னாங்க. 1700 வாங்கிட்டு போறீங்க. சின்ன குட்டி வாங்கி வளர்த்தல ரொம்ப சிரமம் சொல்லுவாங்க. நீங்க எப்படி என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க? எதனா இது வந்து சிரமம் இல்ல. பால் கொடுத்துல வீட்டுல மாடு இருக்கா? மாடு இல்ல. வாங்கித பால் கொடுப்பீங்க அப்படிதானே? சரி ஓகே. இதுக்கு முன்ன வளர்த்த அனுபவம் இருக்கானே? அனுபவம் இருக்கு. வளர்த்துடலானே? சரி ஓகே. தரமான கிடா குட்டி ஜம்முன்னு வாங்கிட்டு போறீங்க. காய் அடிச்சதா காய் அடிக்காதானே? காய் அடிச்சது. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? 5 மாசம் குட்டியா இருக்கும். நல்ல ஒரிஜினல் பொடியாட்டு குட்டி அப்படிதானே? சரி ஓகே. இது எத்தனை மாசம் வளர்ப்பீங்கண்ணே? தீபாவளி வரைக்கும் தீபாவளி வரைக்கும் வளர்ப்பீங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய கிட்ட வாங்கிருமா? 1000 பெருசாயிரும். இப்ப என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? இப்போ 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். ஒரு குட்டி 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. தீபாவளியோட எவ்வளவுக்கு போனேன்? 16 ரூபாய்க்கு. 16 ரூபாய்க்கு போனேன். ஜம்முன்னு டபுளா தான் போனேன். டபுளா தான் போனேன் அப்படிதானே? சரி என்ன இறலாம் கொடுத்துருக்கீங்க? ஆட்டு தீவனம். சரி. அகத்திக்கீரை. வேற கிருமி மருந்து தடுப்பூசி எல்லாம் போடுவீங்களா? அப்படி அதெல்லாம் கரெக்டா போட்டுருங்க. வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? வீட்டுல 4 குட்டி. 6. எப்போதும் எட்டயபுரம் சந்தையில தான் சாத்தூர் இது மட்டும் தான் போவீங்க. இதான் வாங்கிங்க சந்தையில. சரி ஓகேங்க. சூப்பர் 2 குட்டி ஆடு. நல்ல செங்கனி ஆடு அப்படிதானே? செங்கனி ஆடு அப்படிதானே? எத்தனை பல்லுண்ணே?
ஆடு ஆறு பல்லு. 6 பல்லு. எந்தூர்ல இருந்து வரீங்கண்ணே? வளர்த்துறோம். ஆ? கோயில்பட்டி வளர்த்துறோம். ஓ, கோயில்பேட்டு பக்கத்துல தான் வாரீங்க. 2 மாதிரி என்ன மாதிரிண்ணே? இது கிடா மாதிரி, இது பொம்மரி. பொம்மரி. ஆடு இனி எவ்வளவு நாள் இருக்குண்ணே? 20 நாள் இருக்கும். ஓ, 20 நாள் குட்டியா தான் இருக்குண்ணே. ஆமா. சரி, ஓகேண்ணே. ஆடு என்ன விலை சொன்னாவா, என்ன விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 21 சொல்லி 15 வாங்க. 21 சொல்லி 15 வாங்கிருக்கீங்க அப்படித்தானே? சரி, ஓகே. நீங்க வரும்போதே இப்படி சனையாடு வாங்க நினைச்சு வந்தீங்களா? இப்படி இல்ல ஆடு குட்டி மாதிரி. ஆடு குட்டி வாங்க நினைச்சா கொடியாடு வாங்க நினைச்சீங்களா? கன்னியாடா? இல்ல கன்னியாடு தான் விரும்பி வாங்க. எப்போ இது ராசி இது மொபைலோ? இல்ல கன்னியாடு தான் மட்டும் இருந்துச்சு. எப்போதுமே கன்னியாடு தான் வாங்குவீங்க? ஆமா. எப்போதுமே. வீட்டுல எத்தனை குட்டி கிடக்குண்ணே? 6 குட்டி கிடக்கு. வீட்டுல 6 குட்டி கிடக்கு. ஆமா. சரி, ஓகேண்ணே. இந்த முதல்ல நம்ம எத்தனை மாசம் எடுக்க முடியும்ண்ணே? இன்னும் ஒரு 6 மாசத்துல எடுத்தோம். 6 மாசம் எடுத்துலாம். குட்டி வளர்ந்தாலும் எடுத்துடலாமா? ஆமா, கிடா குட்டி வளர்ந்தாலும் எடுத்துடலாம். ஓகேண்ணே. எந்தூர்ல இருந்து வரீங்கய்யா? பேச்சித்துல சரிங்க. மொத்தம் எத்தனை ரூபாய் வாங்கிருக்கீங்க? ஒண்ணுதான். அந்த நல்ல புளியம்பூர்ல சூப்பர் ஆடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆடு சனையா இல்ல பாலாடா? பாலாடு. ஆடு பல்லு எப்படி? பல்லு சுமாரா தான் இருக்கு. ஆடு எத்தனை மாசம் சனையா இருக்கும்? ஆடு இப்பதான் வெட்டின்னு சொல்லிருக்காங்க அப்படிதானே? என்ன விலை சொன்னாவா, என்ன விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 13 வாங்கினா எவ்வளவு? 11 வாங்கிருக்கீங்க. சரிங்க. குட்டி ஆடு வாங்கலாம் இல்ல சனையாடு வாங்கலாம்? இந்த ஆடு வாங்கினீங்க காரணம் என்னங்க? வீட்டுல இளங்குட்டி கிடக்குன்னா பாலுக்கு ஆடு வாங்கிட்டு போறீங்களோ? பாலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. எத்தனை ஆடு பாத்துருப்பீங்க? ஒரு 5 ஆட்டை பார்த்தோம். 5 ஆடு. இந்த ஆடு என்ன காரணத்துக்கு இந்த ஆடு உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க? ஆடு புளியம்போர் ஆட்டு பிடிச்சது. புளியம்போர்னால நல்ல கலர் என்ன ஜம்முன்னு வாங்கியாச்சு. 2 குட்டி ஆடா 3 குட்டி ஆடா? 2 குட்டி ஆடு. சரிங்க. 17 கொடுத்துடலாம். 17 கொடுக்கலாம். ஆமா. எவ்வளவு கேட்காங்கடே? எவ்வளவு வரை கேட்காங்க? 12, 11 தானே கேட்காங்க. அவ்வளவுதான் கேட்காங்கண்ணா. சரி.